ஸோ இப்போ பிசிஓடி இருக்கு அப்டின்னா, அவங்களால கண்டிப்பா கன்சீவ் ஆக முடியாதா? ஸோ கண்டிப்பா இது வந்து கிடையவே கிடையாது. பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள்னால கண்டிப்பா நேச்சுரலா வந்து கன்சீவ் ஆக முடியும். பிசிஓடி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா பிசிஓடில ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான். ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரெஸ் ஆயி நான் கன்சீவே ஆக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் சொல்லக்கூடிய இந்த 3 டிப்ஸ அவங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா அவங்களால நேச்சுரலா கன்சீவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணணும். நெறைய டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி. பட் வெயிட் லாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நெறைய ஸ்டடீஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஐடியலா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நல்ல ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் இருக்கும். கம்பேர்ட் டூ த விமன் ஹூ இஸ் லெஸ் இன் வெயிட் ஆர் ஓவர் இன் வெயிட். ஸோ ஓகே. ஐடியல் வெயிட்ட வந்து அவங்க மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா, அவங்களோட வெயிட்லருந்து கண்டிப்பா ஒரு 10% ஆஃப் பாடி வெயிட்ட வந்து அவங்க கம்மி பண்றத ஸோ அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா, கண்டிப்பா அவங்க வந்து ஒரு 10% ஆஃப் பாடி வெயிட்ட வந்து கம்மி பண்றத பிளான் பண்ணணும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன்லைட் எக்ஸ்போஷர் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி வந்து ஒரு சன்லைட் இல்லைன்னா ஒரு செடி கூட வந்து ஆரோக்கியமா வளராதோ, அதே மாரி தான். சன்லைட் எக்ஸ்போஷர் இல்லைன்னா, நம்ப பாடியில விட்டமின் டி வந்து கம்மியாகும். விட்டமின் டி கம்மியாகும்போது, நம்மளோட இந்த மெட்டபாலிசமு, இந்த லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம்ஸு இது எல்லாமே கண்டிப்பா அதிகமாகும். ஸோ விட்டமின் டி எக்ஸ்போஷர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சன்லைட்ல அவங்க வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆவது.